அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு தொடக்கம். இந்த ஆண்டிலே கடந்த ஆண்டுகளில் நாம் நடத்தி வந்த ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் அதையெல்லாம் நம்ம மக்கள் மத்தியிலே இந்த ஆண்டிலே தொடர்ச்சியாக நம்ம கொடுக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே சர்க்கரை நோய்க்கான குரூப் ஆஃப் முத்ரைஸ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சர்க்கரை நோய் என்பது இன்று உலகிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுகின்றது. இது தீர்க்க முடியாத ஒரு நோய்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அனைத்து மருத்துவர்களாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சர்க்கரை நோயின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் தினந்தோறும் அந்த மருந்தை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிலைப்பாடு சரிதானா என்ற கேள்வி நம்முள் நீண்ட காலமாக எழுந்தது. அதை ஒட்டி பல நிகழ்வுகளை செய்திருக்கிறோம். அவையெல்லாம் முழுமை பெறவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக சில விஷயங்களை மக்களிடம் கொடுப்போம், அவர்கள் நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கட்டும் என்ற அடிப்படையிலே இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம். இதுவரைக்கும் சர்க்கரை நோய்க்கு வெளியிலே இருந்து மருந்தை கொடுத்து அதை குறைத்திருக்கிறோம். அந்த அளவனை தான் குறைத்திருக்கிறோமே ஒழிய அதை முற்றிலும் நீக்கவில்லை. அல்லது வருகின்ற எண்ணிக்கையையும் மக்களினுடைய நோய்த்தன்மைக்கு உள்ளாவதனுடைய தன்மையையும் குறைக்கவில்லை. மக்களுடைய எண்ணிக்கையும் குறையல, நோய்த்தன்மையும் முழுமையாக குணமாகல. வெளியிலே இருந்து மருந்து எடுத்துக்கொண்டு வருவதனால் அவர்கள் சர்வைவலா இருக்காங்க. சிரமம் இல்லாம சர்க்கரை நோயினுடைய தாக்கம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இல்லாமல் இருக்கிறார்களே வெளியே நோய் தீர்ந்ததாக இல்லை. அப்ப என்ன செய்யலாம் என்று யோசித்த பொழுது, உள் உறுப்புகளை நாம் இயங்க வைப்பதின் மூலம் நிச்சயம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம். அதற்கு யோகா, முத்ரா, அக்குபஞ்சர், தியானம், கிரியாஸ் போன்ற பல விஷயங்களை நாம் பயன்படுத்தலாம் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. கொஞ்சம் இது சிரமம். ஆனாலும் ஒரு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இதை ஒரு கோர்ஸா எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிடும். அந்த ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நாம உறுதியாக சொல்ல முடியாது. அதனால நாம என்ன சொல்றோம்னா, உள்ளிருக்கக்கூடிய உறுப்புகளை இயங்க வைப்பதும், அதனை உடலை மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லையா, அந்த நபரை காப்பாற்ற வேண்டும் இல்லையா, அதற்கு வெளியிலே இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளையும் எடுத்துக்கொண்டு படிப்படியாக நாம் அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்கலாம் என்ற ஒரு அனுமானத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு முத்திரையில் என்னென்ன முத்திரைகளை நாம் பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். இது உள்ளிருக்கக்கூடிய உறுப்புகளையும் அதனுடைய அசிஸ்ட் பண்ணக்கூடிய உறுப்புகளையும் இந்த முத்திரைகள் நிச்சயம் ஆக்டிவேட் பண்ணும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு விஷயங்கயா, நாம் இந்த உலகத்திலே இருப்போம் என்ற நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த முத்திரைகளால் நிச்சயம் நன்மை ஏற்படும் என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே இன்றைக்கு உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முத்திரைகள் என்னென்ன என்று சொன்னால், சூரிய முத்திரை, பிராண முத்திரை, ஞான முத்திரை, அபான முத்திரை, லிங்க முத்திரை, சர்க்கரை முத்திரை என்று இந்த 6 முத்திரைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றோம். இந்த 6 முத்திரைகளை நீங்கள் தினந்தோறும் உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக பயன்படுத்துங்கள். ஒரு முத்திரைக்கு 15லிருந்து 20 நிமிடங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு முத்திரைக்கும் இடைவெளி குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் இருக்கணும். ஒரு முத்திரை பண்ணிட்டோம், அதனுடைய ஆக்ஷன் நடந்து முடியறதுக்கு 1 மணி நேரம் நீங்க கேப் கொடுங்க. கேப் கொடுத்துட்டு அடுத்த முத்திரையை நீங்க செய்யுங்க. இடையில வேற ஏதாவது யோகா மற்ற மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வர்ம சிகிச்சை என்பது மிக முக்கியமான பங்கை சர்க்கரை நோய் குறைப்பதிலே இருக்கின்றது. நாம் இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயமா உங்களோடு பகிர்ந்து கொண்டு வர இருக்கின்றோம் என்பதனை கூறி, இது போன்ற செய்திகளை நீங்கள் பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.